நீங்கள் வாய்ப்பு வரா மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எதனா பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை எதிர்பார்ப்பு. முதல் தேர்தலே வந்த உடனே 200 தொகுதி 300 234 தொகுதியில் வேட்பாளர் போடுறீங்க, அதெல்லாம் ரைட்டு. சிஎம் ஆகுறதுன்றது அப்படி ஒரு வேலை 99% வாய்ப்பு இல்லை, 1% வாய்ப்பு இல்லை, நடந்து போச்சு அப்படின்னா. ஒவ்வொரு 5 ஆண்டுகளையும் கூடுனதை பார்க்கும்போது கடந்த 5 ஆண்டுகளில் தான் ரொம்ப குறைவாக வாக்கு கூடியிருக்கு. அப்போ ஸ்டாலின் ஆதரவான ஒரு வேவ் தான் அங்கே இருந்திருக்கு. அதாவது 16க்கும் 21க்கும் இடையில் 31 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. 21க்கும் 26க்கும் இடையில் 23 லட்சம் வாக்கு தான். கடந்த 5 ஆண்டுகளில் கூடினதை விட இந்த 5 ஆண்டுகளில் 8 லட்சம் குறைவாக தான் கூடியிருக்கு. தாவேகா அப்படிங்கிறது ஒரு விசிபிளா நமக்கு ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கிறது. ஆனால் அது வந்து ரிசல்ட் எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் டிராவல் பண்றாங்களாங்கிற கேள்வி இருக்கு. நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டதே போல 85% அப்படிங்கிறது ஒரு வேவ் அப்படிங்கிற 2 விஷயம் பேசுறாங்க. முதல்ல இந்த 85ங்கிறது கரெக்டா அப்படிங்கிறது தான் பிரதானமா கேட்கணும். சென்னையில் வந்து ஓட்டு போட்டவங்களோட நம்பர் குறைஞ்சிருக்கு, ஆனா ஓட்டு விகிதாச்சாரம் கூடியிருக்கு. அப்போ விகிதாச்சாரம் என்பது வேற. விகிதாச்சாரம் என்பது 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்ல 90 பேர் போட்டு தான் ஒரு விகிதாச்சாரம். அடுத்த தேர்தலில் பார்க்கும்போது அந்த 100 பேர் இல்லை. இந்த இடத்துல பெண்கள் மத்தியில் அதிக வாக்கு வாங்குறது மு.க. ஸ்டாலின் தான். பெண்களுடைய வாக்குகளும் இளைஞர்களுடைய வாக்குகளும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வெகுவா கவர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இளைஞர்கள் வாக்கு விஜய் கவர்ந்திருக்கலாம், நான் மறுக்க வரல. பெண்கள் வாக்கு வந்து 150 பேர் ஸ்டாலினை தான். அது கரூர்ல இப்போ நமக்கு 90% போயிருக்குங்கிறோம். கரூர்ல எஸ்ஐஆர்ல என்ன நடந்துச்சு? கரூர்ல புதிய அடிஷன் 26,000, கட் செய்யப்பட்டது 55,000 வாக்குகள். ஸோ ஓவரால் ஜிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு 30,000 வாக்குகளை நீக்கின பிறகு வந்திருந்தது 90%ங்கிற கேள்வி இருக்கு. Money is 65. இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, தி சென்னை சில்க்ஸ். மக்களுக்கு ஒருத்தர் எம்எல்ஏ ஓட்டு போடுறதுனால மக்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு? தொகுதியோட தேவைகளையோட, தொகுதியோட வளர்ச்சியோட, தொகுதியோட அமைதியையோ அவர் பாதுகாப்பார், அவர் அதை வேலை செய்வார், அவருக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா, ஜனநாயகமோட, அதை அவர் செய்வார்ன்றது தான் அந்த புரிதல். அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு வாய்ப்பு வரா மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எதனா பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை எதிர்பார்ப்பு. முதல் தேர்தலே வந்த உடனே 200 தொகுதி 300 234 தொகுதியில் வேட்பாளர் போடுறீங்க, அதெல்லாம் ரைட்டு. சிஎம் ஆகுறதுன்றது அப்படி ஒரு வேலை 99% வாய்ப்பு இல்லை, 1% வாய்ப்பு இல்லை, நடந்து போச்சு அப்படின்னா தட் இஸ் a கேஸ் ஸ்டடி. ஓகேனா இப்போ இந்திய வரலாறுல இல்லை தமிழ்நாட்டு வரலாறுல அது ஒரு கேஸ் ஸ்டடி. நீங்கள் ஆனவுன்னா வசதியாக 1977க்குலாம் போக வேண்டியதில்லை, 2026 அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். வாக்கு சதவீதம் அதிகரிச்சதுக்கு எஸ்ஐஆர் தான் முழு முக்கிய காரணம்னு சொல்றீங்க. இப்போ மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக தான் இது, இந்த இவ்வளோ பேர் வந்து எழுச்சியாக வாக்களிச்சிருக்கிறது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் மட்டும் சொல்லலை, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்றாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிறது தான் இவ்வளவு எழுச்சி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. போன வாட்டி 73.5 ரைட்டுங்களா, அப்போவும் அதே தான் சொன்னாங்க, மாற்றத்துக்கு தான் இது இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா 73.5 கூட 11% டீலிமிட்டேஷனில் உங்களுக்கு இதை மன்னிக்கணும், எஸ்ஐஆரில் குறைச்சிருக்காங்க. அது வந்து அதாவது 100 மார்க்குக்கு 80 மார்க் எடுத்தீங்க போன தேர்தலில், இந்த தேர்தலில் 90 மார்க்குக்கு 80 எடுத்திருக்கீங்க. அதே ஆட்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில தொகுதிகளில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு சில தொகுதியில் கொஞ்சம் கூடி இருக்கு. சென்னையில் வந்து ஓட்டு போட்டவங்களோட நம்பர் குறைஞ்சிருக்கு, ஆனால் ஓட்டு விகிதாச்சாரம் கூடியிருக்கு. அப்போ விகிதாச்சாரம் என்பது வேற. விகிதாச்சாரம் என்பது 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் 90 பேர் போட்டு தான் ஒரு விகிதாச்சாரம். அடுத்த தேர்தலில் பார்க்கும்போது அந்த 100 பேர் இல்லை, 100 பேரில் 90 பேர் தான் இருக்கிறாங்க. மிச்சம் 10 பேர் வந்து ஒன்று இறந்துருக்குறாங்க, இல்லை அவர் செங்கல்பட்டுலேயே இருக்கிறாரு, சென்னையிலே இருக்கிறாரு, இல்லை அவருக்கு டபுள் என்ட்ரி இருக்குது, தவறாக வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு அந்த 10 பேரை தூக்கிட்டு திருப்பி மறுபடியும் நீங்கள் தேர்தல் வைக்கிறீங்க. இப்போ 90, அதே 90 பேர் மறுபடியும் ஓட்டு போட்டால் இப்போ 100க்கு 100. என்னப்பா இது? போன வாட்டி 90 பேர் ஓட்டு போட்டாங்க 90ன்னு, இந்த வாட்டியும் அதே 90 பேர் தான் ஓட்டு போட்டாங்க 100ன்ற, என்னப்பா இதுன்னா அதுக்கு பேர் தான் விகிதாச்சாரம். இந்த கணக்கு புரிந்த நீங்கள் அதிகாரிகளை போய் கேட்டிங்கன்னா இது நல்ல டேர்ன் அவுட்டு, கொஞ்சம் இன்ஃப்ளக்ஸ் இருக்குது, அதாவது கொஞ்சம் கூடுதலாக பர்சன்டேஜ் ஆகிருக்கிறதுக்கு இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. வெறும் இளைஞர்கள் ஒண்டி வந்து ஓட்டு போட்டுட்டா 85% வரும்.
அப்போ முதியவர்கள், வயசானவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள் எல்லாம் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் ஆனால் யூஸ்வலாகவே நேத்தைக்கு அந்த ஒரு ஜோஷ் இருந்துச்சு இல்லை சார், எல்லாருமே வந்து விஜய் மாதிரி அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் பீச் பேண்ட் போட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் நிறைய சமூக வலைதளம்லாம் பார்ப்பீங்களோ? இல்லை சார், நான் நேரில் என்னுடைய பூத்தில் அதை நிறைய பார்க்க முடிஞ்சு சார் என்னால் அது. ஸோ அதனால நான் கேட்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோஷ் வந்து விஜய்க்கான ஒரு ஆதரவு இருக்கிறத பார்க்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு என்னுடையது பெரம்பூர் தொகுதி. அப்போ அந்த தொகுதியில் அந்த மாதிரியான ஒரு ஜோஷ் நான் பார்க்கும்போது அப்போ அந்த தொகுதியில் விஜய் ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே வரும். விஜய் அந்த தொகுதியில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை யாரும் மறுக்கவில்லை. நீங்கள் பார்த்தது பெரம்பூர் தொகுதியில் விஜயே நிற்கிறாரு. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஜோஷ் தெரியும், இருந்தது ஜோஷ், அது உண்மைதான். நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னோட பதில் வேறு. விஜய் முதலமைச்சராக போகிறாரான்னு கேட்டால் என்னோட பதில் வேறு. அப்போ எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் எம்எல்ஏ ஆகும், அதை பார்க்க தானே இந்த படத்தில், ரஜினி படத்தில் சொல்வார், அதை பார்க்க தானே இந்த ஜடம் காத்திருக்குன்னு. அதை பார்க்குறது தான் பத்திரிகையாளர் நிறைய பேர் என் போடுறவர்கள் காத்திருக்கிறோம். ஏன் சார்? ஒரு சட்டமன்றத்தில் கேட்க, அதை நாங்கள் பார்க்க, எதிர்கட்சி அதுக்கு பதில் சொல்ல, ஆளுங்கட்சி அதுக்கு எதிர்வினை ஆற்ற, சபாநாயகர் அனுமதிக்க, இவர் வெளியில் வந்து பத்திரிகையாளர் சொல்ல, பொதுமக்கள் மனு கொடுக்க, இவர் அதை தீர்க்க, எவ்வளோ இருக்குது. அதுக்கு தானே ஆசைப்பட்டார் அவர். அப்போ மேபி 2006ல ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் போன மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படி போகலாம். இல்லை கூட துணைக்கு யாராவது 2-3 பேரை கூட்டிட்டு கூட துணைக்கு கூட வரட்டும். ஒரு 5 பேர் 6 பேர் ஜெயிச்சு வந்தால் சட்டமன்றம் நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே, அங்கே வந்து நல்ல கேள்விகள் கேட்கலாம். வாட் சார், என்ன சார் அப்படின்னு அங்கே கூட பேசலாம். அது வைப்பு கூட ஆகும். பார்க்கணும்ல, எதிரில் என்ன பேசுகிறாங்க, இவர் என்ன கேள்வி கேட்குறாரு, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, இவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் தரவுகள் தெரியுது, அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது, இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கணும்ல நம்ம. ஓகே, அதுக்கு தான் 4ஆம் தேதி எப்போ ஓட்டு எண்ணுவாங்க நானுமே ஆர்வத்தோடு இருக்கிறேன். ஆனால் இப்போ விஜய்க்கு வரக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது மேபி லைக் ஒரு 18% 22% வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் 2006ல் முதல் தேர்தலில் தேமுதிக சந்திக்கும் போது அவங்களுக்கு வெறும் 8.4% வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு. அதுவே ஒரு ஹியூஜ் நம்பர் நம்ம சொன்னோம் அப்படின்னா, அந்த இடத்துல அவர் ஒரு ஸ்பாய்லராக இருந்திருக்காரு. ஒரு எம்எல்ஏவா உள்ளே போனாலும் கூட ஒரு மைனாரிட்டி திமுக அமைக்கிறதுக்கான ஒரு வேலை தேமுதிக பண்ணாங்க. இந்த இடத்துல தாவேக்கா ஒரு 20% எடுப்பாங்க அப்படின்னும் போது அப்போ இந்த இடத்துல இது யாருக்கு சார் பாதகமாக இருக்கும்? மைனாரிட்டி திமுகவா மீண்டும் திமுக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஒரு துல்லியமான இடத்துக்கு வந்திருக்கீங்க. 6% ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. 6% 2021லயே பார்த்தோம். அது 6%, 1.5%, 21ல் 3.5%. ஓகே, அந்த 3%, 1.5% இப்படிக்கா போட்டிங்கன்னா ஆட்சி மாறி இருக்காது. அதே 1.25 இப்படிக்கா போட்டிங்கன்னா அதிமுக ஆட்சி தொடர்ந்துருக்கும். ஸோ 6%. இன்னொன்று, காங்கிரஸ் அதிகமான வாக்கு விகிதாச்சாரம் எடுத்திருக்கு, திமுக வாக்கு விகிதாச்சாரம் கம்மி. ஆனால் சீட்டுகள் அதிகமாக ஜெயிச்சு திமுக ஆட்சி பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வரலாறு. வெறும் இந்த பர்சன்டேஜஸ் வச்சு நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு விஜயோட ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் ஒரு நிறைய பேர், ஒரு 4-5 பேர் 50,000 ஓட்டில் ஜெயிக்கிறாங்க, இல்லை ஒரு 70,000 ஓட்டில் ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க. அது வந்து அவங்களோட வாக்கு விகிதாச்சாரம், அந்த பர்சன்டேஜ், அவங்க அங்கீகாரம் வாங்கக்கூடிய தன்மையை ஸ்பீட் பண்ணிவிடும். ஸோ பர்சன்டேஜ் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமி 90,000 ஓட்டில் எடப்பாடியில் ஜெயிச்சாரு. அந்த 90,000 ஓட்டு அட்வான்டேஜை தூக்கி நீங்கள் நிறைய இடத்துல போட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கு 10 சீட்டு கிடச்சிருக்கும். ஒரே தொகுதியில் அவ்வளோ ஓட்டு வாங்கி என்ன புண்ணியம்? அதே மாதிரி திண்டுக்கல்ல ஆத்தூரில் வந்துட்டு ஐபி வந்து ஜெயிக்கிறாரு. ஐ பெரியசாமி அதிகமான ஓட்டில் ஜெயிக்கிறாரு. அவர்லாம் 70,000 ஓட்டு, 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறவர். அதுவும் எதிரிலலாம் சின்ன கட்சிக்கு எதனா கொடுத்தாங்கன்னா கேட்கவே வேணாம். மினிமம் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 50,000 +லேருந்து தான் போகும் அவருது. அப்போ அந்த ஓட்டை தூக்கி நீங்கள் திமுகவுக்கு நிறைய தேர்தலில் போட்டு திமுகவுக்கு ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். இந்த ஒரு தொகுதியில் வாங்குறது, இந்த பர்சன்டேஜ் ரிசல்ட்டு 234ல் 118 வாங்கினா கில்லி. அந்த நம்பரை தாண்டி இன்னும் பெருசாக வாங்கினா பக்கா மாசு, சூப்பர். அதான் எதுக்கு இதெல்லாம் வந்து உங்களை போன்ற இளைஞர்கள் புரிகிற பாஷையில் சொன்னால் தான் அது போய் சேரும். அதனால ஆமாம், நீங்கள் 150 தொகுதி உங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னா பக்கா மாசு. அப்போ 150 ஜெயிக்கலன்னா என்னன்னா பயிற்சி பத்தலை, திருப்பி மறுபடியும் போய் அப்போ இப்போ போனதெல்லாம் பத்தலை, இன்னும் பாட்டு இன்னும் வைப் ஏற்றி இன்னும் உங்கள் விஜய் உயிரென வரவான்னு சொல்லிட்டு பாட்டே பாடிக்கிட்டு இல்லாமல் போயிடணும். தொகுதி தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ணி கட்சியை பலப்படுத்தினா மேபி 2031 ஒரு சான்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஹங் அசம்பிளி வருமானு கேட்டிருந்தேன் சார். ஹங் அசம்பிளி வந்து இந்த நம்பர்ஸ்க்கு எனக்கு நம்ம வரும்னு தோணலை. ஏன்னா ஹங்குக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு க்ளோஸ் கால் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு நமக்கு ஒரு க்ளோஸ் கால், அதாவது விக்ட்ரி மார்ஜின் வந்துட்டு நேரம் ஆனாலும் இப்போ 1000 ஓட்டில் ஒருத்தர் தோக்கலாம், 2000 ஓட்டில் ஒருத்தர் ஜெயிக்கலாம். அது இருந்தாலும் ஜெயிக்க போகிறது ஏதோ ஒரு கட்சின்றது கிளியர் கட்டாக போயிடும்.
ஸோ அதனால் ஹங் வந்து வரதுக்கு வாய்ப்பு கம்மின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது வரவே வராதுன்னு நான் இங்கே உட்காந்து ஆர்வம் சொல்ல முடியாது. வந்து கடந்த கால வரலாறு இல்லை, அதுக்கு தான் அந்த 2006 எக்ஸாம்பிளுக்கு இல்லைங்க. 2006 எக்ஸாம் நல்ல எக்ஸாம்பிள் தான், ஓகேங்களா? அது வரலாம், அது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஐ டோன்ட் see a 2006 இயர் இப்போ. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து கிராமங்களில் போய் நிறைய இடத்துல வந்து வாக்குகள் வாங்கியிருந்தார். ஓகே, இப்போ இவரும் வாங்குறாரு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டி 40% எடுக்கிறாங்க, ரெண்டாவது கட்சி 30% எடுக்கிறாங்க, மூணாவது கட்சி 20% எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விச் இஸ் பாசிபிளி ப்ராக்டிக்கல். ரிசல்ட் எதுவும் மாறலையே. அங்கே எங்கேருந்து வருது? ஏ வந்து ரூலிங் பார்ட்டி, பி வந்து எதிர்கட்சி. பி வந்து ரூலிங் பார்ட்டியாக மாறுது, இல்லை ஏ ரூலிங் பார்ட்டியாக மாறுது. அவங்க 40 வாங்குறாங்க, இவங்க 30, இல்லை 30 வாங்கினாங்க, 40 வாங்கிட்டாங்க, 40 வாங்கினா 30 வாங்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே மாற்றினாங்க. நீங்கள் 20 வாங்கி நான் அப்படியே உட்கார வேண்டியதான். ஓகே, அதுவும் அரித்மெட்டிக். அது மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. விஜயகாந்த் வந்தார் இல்லையா, மூன்றாவது அணியாக வந்தார் இல்லையா, மூணாவது தானே இருந்தார். மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க, மூன்றாவது பெரிய பலமான கூட்டணி ஆச்சு. மூன்றாவது கூட்டணியாக தான் இருந்தது, அது மூணாவது தான் வந்தது. மூணாவது ரெண்டாவது ஆகிறதுக்கோ இல்லை மூணாவது ஒன்றாவது ஆகிறதுக்கோ நிறைய வேலைகள் செய்யணும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 2,80,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2006ஆம் ஆண்டு 3,28,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு 3,68,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு 4,32,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு 4,63,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு 4,85,00,000 வாக்களிச்சிருக்காங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளையும் கூடுனதை பார்க்கும்போது கடந்த 5 ஆண்டுகளில் தான் ரொம்ப குறைவாக வாக்கு கூடியிருக்குது. அப்போ ஸ்டாலின் ஆதரவான ஒரு வேவ் தான் அங்கே இருந்திருக்குது. நீங்கள் மாற்றம்ங்கிறது அளவுக்கு வாக்களிச்சிட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொன்னால் முந்தைய ஆண்டுகளில் கூடுனதை விட மிகப்பெரிய அளவு இதில் கூடியிருக்கணும். அதாவது 16க்கும் 21க்கும் இடையில் 31,00,000 வாக்கு கூடியிருக்கு. ஆனால் 21க்கும் 26க்கும் இடையில் 23,00,000 வாக்கு தான் கூடியிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் கூடினதை விட இந்த 5 ஆண்டுகளில் 8,00,000 குறைவாக தான் கூடியிருக்கு. இது வந்து கண்டினியூயிங் ப்ராசஸ். குறிப்பாக ஓல்டு ஓட்டர்ஸ் வந்து போலிங் கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு 5 ஆண்டுகளையும் நியூ ஓட்டர்ஸோட போலிங் வந்து கூடுதலாக இருக்கும். அதுதான் இந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை தாண்டி மாற்றம்ங்கிறதெல்லாம் வெறும் பொய், புரட்டு, ஏமாத்து, டேட்டா இல்லாமல் விஜய் விட்டுருக்க ஒரு அறிக்கை. டேட்டா இல்லாமல் சகோதரர் ஜோசப் விஜய் விட்டுருக்க ஒரு அறிக்கை. இதுக்கு அவருக்கு ஓட்டு வராது. விஜய் மட்டும் இன்னைக்கு மாற்றத்திற்கான ஒரு அடையாளம்னு சொல்லல, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதுதான் சொல்லியிருக்காரு. வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்கிறது, இல்லை வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாற்றத்துக்கான. வாக்காளர்கள் அதிகரிக்கலைங்கிறத தான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்க வித்தவுட் டேட்டா பேசியிருக்கிறாங்க. எஸ்ஐஆரில் வந்து டோட்டல் ஓட்டு குறைஞ்சதுனால பர்சன்டேஜ் ஏறுது. ஸோ அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. வெஸ்ட் பெங்கால்லையும் ஏறி இருக்கு, இங்கே கேரளாவில் ஏறி இருக்கு, அஸ்ஸாமில் ஏறி இருக்கு. ஏற்கனவே வாக்கு சதவீதம் ஏறின ஜார்க்கண்டு போன்ற பல மாநிலங்களில் இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி, இந்த 5,000 ரூபா பெண்களுக்கு கொடுத்த இந்த மேட்டர், இந்த மாதிரிப்பட்ட மேட்டரில் தான் நிதிஷ்குமார் ஜெயித்தார். அதே இதில் விழுந்த ஓட்டே ஸ்டாலினுக்கு பெரிய அளவு விழுந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நார்மலாக விழுந்த ஓட்டே ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் மெயின்டைன் பண்ணி அவர் ஏறி போகிறதா தான் நான் பார்க்குறேன். விஜயோட வாக்குங்கிறது வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்தி ஸ்டாலினுக்கு மேலும் சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும் தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வாக்கு சதவீதம் இது வந்து ஒப்பிட்டு பார்த்தா கடந்த 5 ஆண்டுகளில் கூடுனதை விட குறைவாக தான் கூடியிருக்குன்னு சொல்லும்போது அது ஸ்டேட்டஸ்கோ தான் போகுது. இல்லை, இப்போ இந்த டேட்டாஸ் நம்ம எடுத்துக்க முடியாதா? நீங்கள் சொன்ன மாதிரி 2021 6.29 கோடி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க, அதில் 4.58 கோடி வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அண்ட் 2026 வெறும் 5.73 கோடி வாக்காளர்கள் இருக்க இடத்துல 4.88 கோடி வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ லைக் அந்த ரேஷியோ அதிகமாக இருக்குல்ல. ஏன்னா அது டெட் ஓட்டர்ஸ், அவன் போட மாட்டான். அவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லாமல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆக்டிவாக இருக்கவன் தான் மேட்ரு. ஆக்டிவாக இருக்கவன் தான் மேட்ரு. ஆக்டிவாக இருக்கு இறந்த வாக்காளர்கள் சேர்த்து தான் 6 கோடி இருந்திருக்கு. அப்போ ஆமாம், ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாக்காளர் தான் மேட்ரு. ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாக்காளரில் கழிந்த 5 ஆண்டுகளில் 30 லட்சம் ஏறினான்னா இந்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் தான் ஏறி இருக்கான்னு சொல்லும்போது அது பெரிய ஓட்டர்ஸ் வந்துட்டாங்கங்கிறது இல்லை.
இல்ல இப்ப இந்த முறை 13 லட்சம் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்களாக மட்டுமே அதிகரிச்சிருக்காங்களே. இதுதான் முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் பெண்களோட லாங்குவிட்டி என்ன? ஆவரேஜ் பெண்களோட வயசு 74, ஆவரேஜ் ஆண்களோட வயசு தமிழ்நாட்டில் என்ன? 70. 4 இயர்ஸ் டிஃபரன்ஸ் தான் காரணம். இந்த பெண் வாக்காளர் அதிகம் இருக்கிறது எல்லா தேர்தல்கள்லையும் அதிகம் இருக்கும். நீங்கள் 24 டேட்டாவை எடுத்து பாருங்கள், 21 எடுத்து பாருங்கள், எல்லா டேட்டாலும் இருக்கும். காரணம் வந்து பெண்கள் வந்து அதிகம் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பெண்கள் மத்தியில் அதிக வாக்கு வாங்குறது மு.க. ஸ்டாலின் தான். நிதிஷ்குமார் மாதிரி, மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி, ஜார்க்கண்ட் சோரன் மாதிரி ஸ்டாலினுக்கு தான் மிக அதிக அளவு பெண்கள். பெண்களுடைய வாக்குகளும் இளைஞர்களுடைய வாக்குகளும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வெகுவா கவர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சார். இளைஞர்கள் வாக்கு விஜய் கவர்ந்திருக்கலாம், நான் மறுக்க வரல. பெண்கள் வாக்கு வந்து 100க்கு 50 பேர் ஸ்டாலினை தான் ஆதரிக்கிறாங்க. மீதி 50 பேர் விஜய், மற்ற எல்லாத்துக்குமே இருக்காங்க. அதில் விஜய் எடப்பாடியும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல சீமான் அவர்களுக்கு எந்த சதவீத வாக்குகள் போயிருக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சீமான் அவர்களுக்கு வந்து 2021 கமல்ஹாசன் தான் எல்லாம் வருவாருன்னாங்க. ஆனால் சீமான் வந்து 6.5 விழுக்காடு வந்தார், கமல்ஹாசன் 2.5 வந்தார். 2024 சீமானுக்கு ஒன்றும் வராது, 2.4 தான் சொன்னாங்க. அவர் வந்து 8.2 வந்தார். ஸோ 2 தடவை இந்த கருத்து உருவாக்கிகள், இந்த இந்த சர்வே இதெல்லாம் வந்து அவர் டிஃபை பண்ணியிருக்கிறாரு. இந்த முறையும் அவர் டிஃபை பண்ணுறாரா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவில் தெரியும். விஜயினுடைய வரவு சீமான் அவர்களுக்கு கணிசமா வாக்கு வங்கியில ஒரு டேமேஜை ஏற்படுத்தும், ஒரு 1 அல்லது 2% வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். இப்ப இந்த வாட்டி ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அது யூஸ்வலா இருக்கக்கூடிய டர்ன் அவுட் அதிகம் இல்லையா? பொய்யா சொன்னா நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? இல்ல, அப்ப இந்த இடத்துல சீமான் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? சீமான் அவர்களை பொறுத்த அளவில் இந்த மாதிரி சொல்லப்பட்ட 2 தேர்தலில் அவர் மற்றவங்க எல்லாருமே அதிசயக்கூடிய அளவுக்கு வாக்கை கூட்டியிருக்காருங்கிறது உண்மை, டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காருங்கிறது உண்மை. இந்த முறையும் அவர் டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இல்ல ஓவராலா இந்த பர்சன்டேஜ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா குறிப்பா கொங்கு பெல்ட்ல மட்டும் இது கணிசமா உயர்ந்திருக்கு தமிழகத்துல மற்ற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது. அப்படின்னும் போது அந்த இடத்துல ஏற்கனவே அதிமுக அண்ட் அவங்களுடைய கூட்டணி கோலோச்சு இருக்காங்க போது இந்த முறையும் அப்படிதான் அது உணர்த்துதா? கொங்கு பகுதியில் பொதுவாகவே வந்து போலிங் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த முறை கொங்கு பகுதியில் பணப்புழக்கம் ரொம்ப அதிகம். ஸோ பணப்புழக்கம் தான் போலிங் ஜாஸ்தியானது காரணம். எல்லா கட்சிகளும் இன்க்ளூடிங் தாவேகா, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி பணம் கொடுக்கல. தாவேகா கொங்குல எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. தாவேகா சேலத்தில் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு, திருநெல்வேலியில் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. மற்றபடி இந்த 2 பேர் தான் தாவேகா சம்மந்தமாக கொடுத்ததா எனக்கு தகவல் வந்திருக்கு. விஜய் கொடுத்ததா கூட தகவல் வரல, ஆதவர்ஜுனா கொடுத்ததாட்டும் தகவல் வரல. இந்த 2 எனக்கு காங்கிரீட்டான தகவல். நெல்லையில் ஒருத்தரும் சேலத்தில் ஒருத்தரும் பணம் கொடுத்த தகவல் எனக்கு வந்தது. சுருக்கா பணத்துக்கு ஓட்டு அதிகம் விழுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் 2021 நீங்கள் விஜயபாஸ்கர் அவருடைய தொகுதியில் விராலிமலையில் நீங்கள் எடுத்து பாருங்கள், 80 விழுக்காடுக்கு மேலே போலிங் இருந்தது. நன்னிலம் காமராஜ் எடுத்து பாருங்கள், வேதாரண்யம் OS மணியன் எடுத்து பாருங்கள், ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் இப்போ OPS கூட வந்துட்டார், அவருக்கு தொகுதியில் எடுத்து பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பணம் கொடுத்ததில் அதிக போலிங் இருந்தது தெரியும். இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிக போலிங் வர்றது காரணம் என்ன? பணம் கொடுக்கறது தான் காரணம். இப்போவும் ஜென்ரலாக 20 கோடி ரூபா ஒரு மக்களவை சட்டமன்ற தொகுதி கொடுக்கப்பட்டது. ஒரு சிலர் வந்து அதையும் தாண்டி கொடுத்தாங்க. எதிர்க்கட்சியில் 10 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணம் வந்து போலிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுது, போலிங்கை குறையாமல் பார்த்துக்குது. ஓகே, இப்போ இந்த ஒரு ஓட் பர்சன்டேஜா இருக்கட்டும், இல்லை மக்கள் நேற்றைக்கு ஆரவாரமாக போய் அவ்வளோ ஜோஷோட வாக்களிச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே யாருக்கான ஒரு ஆதரவு வலையை காட்டுது? இது விஜய் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதை காட்டுது. அது ஸ்டாலினுக்கு மேலும் கூடுதலாக சீட்டு கன்வெர்ட் ஆகுங்கிறத காட்டுது. அப்போ அகைன் ஒரு ஸ்பாய்லராக தான் இருக்காரு விஜய். எங்க ஸ்பாய்லர்லாம் யாரும் சொல்ல முடியாது. அரசியல் களத்துக்குள்ளே எல்லாரும் தங்களுக்குள்ள வாய்ப்பை இது பண்ணலாம். இது புட்டிசல் ஓட்டு தான், ஒன் டைம் ஓட்டு, காளான் ஓட்டு தான். இதை ஸ்டெடி ஓட்டாக்கிறதுக்கு நாளைக்கு முயற்சி பண்ணலாம். அண்ணா 57 வந்தார், 62 2வது நின்னார், 67 ஆட்சி கட்டலில் வந்தார். ஸோ இந்த ஓட்டை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது 2வது எலெக்ஷனில் அவருக்கு கடமை. ஓகே, மக்களவை தேர்தல் 2வது வருது. இப்போ அவர் சென்ட்ரிக்காக வந்த ஓட்டு மக்களவை தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ ஸ்பாய்லருங்கிற வார்த்தைலாம் ஜனநாயகத்தில் தேவையில்லாத வார்த்தை. ஏன் சார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வளர்கிறதுக்கு ஆசை உண்டு.
தன்னை அரசியல் சக்தியாக நிரூபிக்கக்கூடிய உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. நல்ல ஸ்பாய்லர்னு யாரையும் கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல பட் என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் முதல் 2 கட்சிகளை பற்றி சொல்லும்போது ஸ்பாய்லர்ங்கிற வார்த்தை தவிர்க்க முடியாம வந்துட்டு இருக்குது. ஓகே அதாவது இந்த இடத்துல அதிமுகவினுடைய வெற்றியை விஜய் அவர்கள் பறிக்கிறாரு, அந்த இடத்துல இருக்காரு. அல்லனாலும் வெற்றி பெற்றுன்னு கேரண்டி கிடையாது. இவர் அதிமுக ஓட்டை பிரிக்கிறனால அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு 75 சீட்டுங்கிறது அது 40 சீட்டு வரை அடிபடலாம். அது திமுகவுக்கு அந்த சீட்டுகள் சாதகமா மாறலாம். ஆனா பிரதானமா திமுக எதிர்ப்பு தானே சார் காட்டுறாரு. அப்ப திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் தானே விஜய் அவர்களுக்கு போகும். அது எப்படி அதிமுக வாக்குகள்னு சொல்ல முடியும்? சீமான் ஸ்டாலின் எதிர்ப்பை தான் சொன்னார். பேனாச்சனை வச்சா உடைப்பன்னு தான் சொன்னார். எடப்பாடி தானே பலகீனப்படுத்தி 8.2 வந்திருக்கிறாரு. ஸோ கமலஹாசன் ஸ்டாலினை எப்படி விமர்சனம் பண்ணாருன்னு தெரியும். எடப்பாடி பலகீனப்படுத்தி தானே 3.8 வந்தார். தினகரன் பரம்பரை எதிரி திமுகன்னு சொன்னார். எடப்பாடியை பலகீனப்படுத்தி தானே அவர் வாக்கெடுத்தார். ஸோ எல்லாருமே அண்ணாமலை திமுகவை கடுமையாக விமர்சித்தார். எடப்பாடியை பலகீனப்படுத்தி தானே வாக்கெடுத்தார். அப்போ திமுக விமர்சித்தா அது எதிர்கட்சியான எடப்பாடி பலகீனப்பட்டு தான் நீங்கள் வாக்கெடுக்கிறீங்க. ஸோ இந்த போஸ்ட் எலெக்ஷன் இம்பாக்ட், போஸ்ட் எலெக்ஷன் வேவ் அப்படிங்கிறது தமிழகத்தில் எப்படி இருக்கு? முதல்ல நல்ல வேலையாக நீங்கள் 5 ஸ்டேட்லையும் அது உயர்ந்திருக்குன்னு. ஏன்னா விஜய் சார் ஃபேக்டர் வெஸ்ட் பெங்காலில் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு 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 மாற்றத்தை நோக்கி அந்த ஒரு வேவ், ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷனே ஒர்க் பண்ணதாக இந்த எலெக்ஷனில் நம்ம மற்ற எல்லா காலத்திலும் பார்த்தது. மேபி 67ல் டிஎம்கே வந்த அந்த பீரியடு ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் அஜிடேஷன். அந்த சமயத்துக்கு பிறகு இளைஞர் பட்டாலும் ஒரு பெருமளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸாக அவங்க மாறலனாலும் எலெக்ஷனோட சேர்ந்து ட்ராவல் பண்ணதாக நம்ம இதை மிக நிச்சயமாக பார்க்கலாம். ஏன்னா அந்த ஏஜ் குரூப் நான் சொல்கிறேன், நம்ம பூத் லெவலில் பார்த்தாலும் சரி, பூத்துக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தவங்க தாவேக்கா அப்படிங்கிறது ஒரு விசிபிளாக நமக்கு ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கிறது. ஆனால் அது ரிசல்ட் எண்டு ப்ராடக்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்களாங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதே போல் 85% அப்படிங்கிறது ஒரு வேவ் அப்படிங்கிற 2 விஷயம் பேசுகிறாங்க. முதல்ல இந்த 85ங்கிறது கரெக்டா அப்படிங்கிறது தான் பிரதானமாக கேட்கணும். ஏன்னா ஏறத்தாழ 11% வாக்குகள் அந்த டிப் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியலிருந்து 2006க்கு பிறகு நடத்தின எஸ்ஐஆரிலும் தமிழ்நாடு ஓட்டர் ரோலில் குறைஞ்சிது. இப்போ நமக்கு ஆக்சுவலாக நீக்கப்பட்டது 1 கோடி வாக்குகள். அந்த 1 கோடிக்கு பிறகு ஒரு 28 லட்சம் சேர்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 97 நீக்கினாங்க, பிறகு ஒரு 4, அதுக்கப்புறம் சேர்க்குற 28ல் இந்த நீக்கினதுலேருந்து எலிஜிபிள்னு ஒரு 15 லட்சமும் மீதி ஒரு 14.5 லட்சம் ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் 18 to 19 சேர்க்குறாங்க. அப்போ ஓவரால் உங்களுக்கு கட்டானது போக வந்தது 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டு அதில் 28 லட்சம் சேர்த்துங்கிறது அந்த 70 lakhs எண்டானது. இப்போ நீங்கள் டினாமினேட்டரை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டர் ஏற தான் செய்யும். அதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் சென்னையில் போன முறை 2021 60% வாக்கு, இந்த முறை 23% ஏறி இருக்கு. இட் வாஸ் 83.7. ஆனால் எண்ணிக்கையில் பார்த்தா 47,000 பேர் குறைச்சலாக ஓட்டு போட்டிருக்காங்க குறைவா. ஓகே, how can it be possible என்ற ஒரு क्वेश्चन வரும்ல. ஏன்னா நீங்க கீழ இருந்த டினாமினேட்டரை குறைச்சிட்டீங்கல்ல. இப்போ நீங்க 100 மார்க்ஸ்க்கு 60 வாங்கினதும் 90க்கு 60 வாங்கின பெர்சன்டேஜ் கூட இல்லை. நீங்க கீழே இருந்த டினாமினேட்டரை குறைச்சி வச்சிருக்கிறீங்க. மேபி முன்னாடி 10th ஸ்டாண்டர்டுக்கு 500 இருந்தது, இப்போ 600 நினைக்கிறேன் 11th 12th. இப்போ நீங்கள் 500க்கு வாங்கின மார்க்கும் 600க்கு வாங்கினது ஃப்ரண்ட் மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. பட் அவுட் ஆஃப் ஹவு மெனிங்கிறது தான் பிரதானமான கேள்வி. முதல்ல இந்த வேவ் அப்படிங்கிற ஃபேக்டருக்குள்ளே நம்ம எடுத்தோம்னா சில ஏன்னா இது டீட்டெயில்டாக ஆக்சுவலாக பிரிண்டில் தான் செஞ்சுருக்காங்க பல விஷயங்களையும். நான் முதல்ல குறிப்பிட்டது இந்த இதுதான், சென்னை போன்றம் லோயர் டர்ன் அவுட் எட் ஹையர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது 2021 இருந்ததை விடவும் இப்போ இந்த 47,000 அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிப்பு எஸ்ஐஆருடைய இம்பாக்டும் இருக்கு. எஸ்ஐஆருடைய இம்பாக்ட் மிக முக்கியமானதாக எஸ்ஐஆருடைய இம்பாக்டும் இருக்கு அப்படின்னா அப்ப இன்னொரு இம்பாக்ட் என்னது? இன்னொரு இம்பாக்ட் அப்படிங்கிறது வாக்காளர்கள் பிரிந்து போன விஷயங்கள் அப்படிங்கிறது நான் குறைஞ்சதுக்காக சொல்றேன். ஓகே, எஸ்ஐஆர்ல என்ன பெரிய கேஸ் வந்ததுன்னா எஸ்ஐஆருக்கு பிறகும் கூட இப்போ இந்த ஓட்டர் பர்சன்டேஜ் ஏறிச்சு ஏறலை அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, இதுல இது ஒரு வேவ் அப்படிங்கிறது கிடையாது நம்ம டிஃபரெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டாண்டு. ஏன் அப்படின்னா வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்சல்யூட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே தானே இருக்கு. வாக்கு போட்டவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இல்லைன்னா இன்னொரு தியரி வைக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு 24 lakhs நியூ அடிஷன், அந்த 24 lakhs ஒரு வேவ் இல்லையான்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க கடந்த 4 எலெக்ஷன்ஸில் மிக குறைவாக அடிஷன் ஆகிருக்கக்கூடியது இந்த எலெக்ஷனாக தான் இருக்கிறது. உங்களுக்கு 2016 இட் வாஸ் அரௌண்ட் 63 lakhs வரைக்கும் போச்சு. அதுக்கு முன்னாடி 41 லட்சம். இவங்களாம் யாருன்னா அதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பசங்க. நீங்கள் ஒரு சின்ன பேக்ரவுண்டுக்கு போனீங்கன்னா அந்த 85 to 90 அதில் பிறந்தவங்க தான் ப்ராபப்ளி இங்கே 2011க்குள்ளே அந்த இதுக்குள்ளே 20 வருஷம் முடிச்சு வந்தவங்களா இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில்
3 குழந்தைகள் அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு நார்மா இருந்தது. அதுக்கடுத்து ஒரு டெக்கேட், அந்த 90s ஏர்லி 90s 90 to 95 அந்த பேட்ச் தான் அடுத்து 2011 to 16 வந்திருக்கும். 90s எண்டு ஏறத்தாழ 90s கிட்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா பெரும்பாலும் 2 பிள்ளைகள்ங்கிறது ஒரு நாமா இருந்திருக்கும். ஏர்லி 2000 நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதற்கு பிறகு பெரும்பாலும் 1, சில வீடுகளில் தான் 2ங்கிற இடத்துக்கு போயிருக்கும். இதனுடைய பேட்டர்ன் தான் உங்களுக்கு புதிய வாக்காளர்களுடைய அந்த சர்ச் அப்படிங்கிறது டிப் ஆகிட்டே வந்திருக்கு. 2011 11% ஏறிச்சு, 2016 18% வரைக்கும் ஏறிச்சு, போன எலெக்ஷனில் 6%, 2021 இப்போ 5%. அப்போ அந்த 6% அப்படிங்கிறது அதுக்கு 20 வருஷம் 2021 அவங்க 2001க்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் 1 to அந்த 5க்குள்ள அங்கே பிறந்த பசங்கங்கிற இடம் வருது. இதனுடைய இம்பாக்டே தவிர அது விசைனால ஆக்சுவலாக டிப்பு தான் ஆயிருக்கே தவிர கூடவில்லை. ஓகே, இந்த 21 அப்படிங்கிறதும் கம்மி, இந்த பக்கம் கீழே டினாமினேட்டரும் கம்மி ஆகும்போது அந்த இடத்துல அது பெரிய ஒரு ஃபேக்டராக தெரிகிறது. இப்போ எஸ்ஐஆரை தாண்டி ஓட்டர் பர்சன்டேஜ் என்னென்னலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இதில் ரொம்ப குறிப்பாக நீங்கள் செக்டார் வைஸாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா என்ஆர்ஐஸ் பெருமளவுக்கு வந்ததை போல ஒரு இமேஜ் இருக்கா சோஷியல் மீடியாவில். ஏன்னா விஜய் நாங்கள் ஓட்டு போகிறதுக்காக அங்கே கிளம்பும் போதே டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு வீலாக பண்ணி ரீல்ஸ் எடுத்துட்டு இங்கே வந்து இறங்கி அந்த அந்த ட்ரெஸ் கோடு, அந்த ஒயிட் ஷர்ட்டோ இல்லை டாப்போ இல்லை அதுக்கான இது அந்த ப்ரௌன் இல்லாமல் ஒரு கலரில் அதை எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெஸ் கோடோட போன ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி, கல்ஃப் டென்ஷன்ஸ் மூலயமாக சென்ட்ரல் தமிழ்நாட்டில் என்ஆர்ஐஸ் இருக்கக்கூடிய செறிவான பகுதிகளில் வாக்கு சதவீதம் ஆவரேஜை விட குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸை நம்ம பார்த்துட்டு அடுத்து கரூருக்கு வருவோம். ஏன்னா கரூர் ரொம்ப குரூஷியலான விஷயமா மாறினதுனால அவங்க சொல்கிறாங்க பட்டுக்கோட்டை, அதுலேயும் குறிப்பாக அதிராம்பட்டினம் கிராமங்கிறது என்ஆர்ஐஸ் ரொம்ப செறிவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது நமக்கு பட்டுக்கோட்டை கான்ஸ்டுவன்சியில் தான் வருது. அங்கே ஒரு பூத் நம்பரை அவங்க சாம்பிள் எடுக்கிறாங்க. 293 அப்படிங்கிற பூத் நம்பரில் 57.4% தான் போல் ஆயிருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ஆர்ஐஸாக யுஏஇலும் மற்ற கண்ட்ரீஸிலும் இருக்கிறார்கள். இந்த வார் சுச்சுவேஷன்னால 4 மடங்கு டிக்கெட் கூடுதலாக போயிருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு லீவு கிடைச்சாலும் இங்கே வந்துட்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. மேஜராக அவங்க லீவ் அவங்க டிசைட் பண்ணக்கூடிய ஒயிட் காலர் ஜாப்ஸில் அவங்க இல்லை. ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸாக இங்கிருந்து போனவங்களுக்கு பல விதமான சிக்கல்கள் இருக்கு. இது வெறும் எனக்கு இங்க ஒரு சந்தேகம், நம்ம ஏன் கல்ஃப் கண்ட்ரீஸை மட்டும் பாக்குறோம்? இப்ப மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான இடங்கள்ல விஜய்க்கான ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா நடந்த அந்த ஒரு ஆடியோ லான்ச்சுமே நம்மளால பார்க்க முடிஞ்சது. மலேசியால அது எவ்வளவு பெரிய வேவ் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இல்லை நினைக்கிறீங்க? இதுல எங்க விஷயம்னா, மலேசியால வந்தவங்க எல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸான ஒரு கேள்வி இருக்கு. அவங்க தமிழ் டயஸ்போராவை ரெப்ரசென்ட் பண்றாங்க. தமிழ்ஸ் ஃப்ரம் இந்தியாவா, இன்னமும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு இருக்கா? அடுத்த ஜென்ரேஷனை அவங்க இங்க வந்து தான் பிரசவத்துக்கு வந்துட்டு இங்க சிட்டிசன்ஷிப்பை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தினாங்களா? எவ்வளவு பேருக்கு வாக்கு இருக்கு? நான் இது என்னன்னா, இந்த இடத்துல ஒரு கிளாஸ் டிவைட் இருக்கும்னு பாக்குறேன். ப்ளூ காலர்ஸ் ஜாபுக்காக அங்க போனவர்களும் ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்க லீவ் அவங்க டிசைட் பண்ணிக்கலாங்கிற இடத்துல இருக்கிறவங்க வெக்கேஷன் அவங்க எடுத்துக்கலாங்கிற இடத்துக்கும் கம்பெனியினுடைய அந்த ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு கொடுத்தால், இல்லைன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி சில மாதங்கள் ஒர்க் பண்ணி சேர்த்து வைக்கணுங்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்குமான டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த அதிராம்பட்டினத்தை தாண்டி அவங்க அடுத்து தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆவரேஜ் 80, ஆனால் தஞ்சாவூரில் 77.4% தான் ஓட்டு வருது. அறந்தாங்கியில் டிஸ்ட்ரிக்ட் ஆவரேஜ் மாவட்டத்துக்கு 83.9, இங்கே 70%, 13% கேப் இருக்குது. மயிலாடுதுறையில் ஓவரால் 82, அங்கே மயிலாடுதுறை கான்ஸ்டுவன்சி மட்டும் 70%, திருமயமில் ஓவரால் 83, அங்கே 82. இதில் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பல செக்டார்ஸும் இப்ப இவங்க அங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தது விஷுவலா மட்டும்தான். ஆன் கிரவுண்ட்ல அந்த அக்ராஸ் த செக்ஷன்ஸ் இருக்குல்ல, இப்ப நான் ஏன் கிளாஸ் பேஸ்ட் அப்படின்னா, ரொம்ப அந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ் நம்ம மீன் பண்ணக்கூடியது அவங்க சமூகத்துல அந்த உயர்ந்த அடுக்குகள்ல போய் பாலிசி மேக்கர்ஸா இருக்கக்கூடியவங்களா அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது மட்டும்தான் வந்திருக்கு. தி அதர் சைடு ஆஃப் தி சொசைட்டிங்கிற இடம் மிஸ் ஆகுதுங்கிறது தான் நான் இதை சொன்னேன். கரூரில் இப்போ நமக்கு 90% போயிருக்குங்கிறோம். கரூரில் எஸ்ஐஆரில் என்ன நடந்துச்சு? கரூரில் புதிய அடிஷன் 26,000, கட் செய்யப்பட்டது 55,000 வாக்குகள். ஸோ ஓவரால் ஜிஸ்டில் இருந்து உங்களுக்கு 30,000 வாக்குகளை நீக்கின பிறகு வந்துருப்பது 90%ஆங்கிற கேள்வி இருக்கு. கரூர் பேசிஸாக நம்ம கேட்கறது, ஏன்னா கரூரில் இப்போ லாஸ்ட் டைம் 84, இப்போ அது 93 ஆயிருக்கு. 82 அரவக்குறிச்சி 91, கிருஷ்ணராயபுரம் 84 92, குளித்தலை 86 92னா நீங்கள் ஏறத்தாழ 30,000ங்கிறது ஆவரேஜாக என்ன நம்ம 1.25 லட்சத்துலேருந்து 1.25 லட்சம் அப்படின்னு வச்சோம்னா ஏறத்தாழ 1/5 கட் ஆயிருக்கு. 30,000 அப்படிங்கிறது ஆவரேஜா 1.5 lakhs நம்ம வச்சோம்னா நீங்க 1/5 20% ஓட்டை கட் பண்ணிட்டு அப்புறம் 90% இருந்துங்கிறது பெருமையான ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஆரம்பத்துல கேட்ட அந்த வேவ்ங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தோம்னா, இந்த எலெக்ஷன்ல வேவ் இல்லை.